என்னடா தேங்காய் திருவ ஆரம்பிச்சிட்டாலேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல சூப்பர் ரெசிபி பார்த்தீங்களா? மட்டன் கால் பாயா. மட்டன் கால் பாயாக்கு என்னென்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா இந்த ரெசிபி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கால் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 30 விசில் விட்டுருங்க. அதுக்குள்ளே கடாய் வைங்க. கடாயில் கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு போட்டு ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேங்க. அது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஃபுல் பூண்டு அதையும் போட்டு வதக்கிட்டு திருவி வச்சோம் பார்த்திங்களா கோகோனட்ஸ், திருவி வச்ச தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்படி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே கடாயில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் ஃப்ளவர் சொல்லுவோம் இல்லையா, கல்பாசி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பிரியாணி இலை, அது கூடவே ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த நல்லா வதக்கிறதுல தாங்க இருக்குது. நல்லா வதக்க அதிலேருந்து நல்ல ஸ்மெல் வரும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தக்காளியை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். அதே மாதிரி தக்காளியும் நல்லா வெந்துடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா கோகோனட் பேஸ்ட், ஸோ அது அந்த கோகோனட்டில் எல்லாமே போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு பேருக்குன்னு கொஞ்சம் மிளகாத்தூள் போடணுங்க. அது போட்டு மறுபடியும் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பாயில் பண்ண காலுங்களை எடுத்து அதில் ஊற்றி அது தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நான் இங்கே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு காலுங்க. ஒரு செட்டு கால்னால் 4 கால் வரும் இல்லைங்களா, எனக்கு இங்கே 3 தான் கிடச்சிது. ஸோ 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த கால் பாயாக்கு தேவையான வாட்டரை ஊற்றி கொதிக்க வைங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. கால் பாயா இந்த கலரில் தாங்க இருக்கணும், அப்போ தான் அது கால் பாயா. நீங்கள் மிளகாத்தூளை போட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டு கால் பாயான்னு தயவு செய்து சொல்லாதீங்க, அது கால் பாயா கிடையாது. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாவை உடச்சி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே விட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான வாசனையான மணக்க மட்டன் பாயா ரெடி. பார்த்திங்களா கால்லாம் எப்படி வெந்திருக்குன்னு? செம்மையாக இருக்குல்ல? என்கிட்ட இன்றைக்கி இட்லி சுடலைங்க, அதனால் நான் சப்பாத்தி வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களை பாராட்டாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.